வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஜுவாலஜி டெட் பேப்பர் யூனிட் 2க்கான டைப் ஸ்டடி, அதாவது ராணா ஹெக்ஸாடாக்டைலா உடைய டைப் ஸ்டடி ஆர்கன் சிஸ்டம். ஜெனரல் கேரக்டர்ஸ் கிளாசிஃபிகேஷன் போன பார்ட்டில் பார்த்தோம் இல்லையா, இன்னைக்கு பார்ட்டில் நம்ம ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோவுடைய கண்டென்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மெயினாக டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்புறம் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இந்த ரெண்டு ஆர்கன் சிஸ்டம்ஸ் தான் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டமில் ரெண்டு பார்ட்டாக பிரிக்கிறோம் இல்லையா, அலிமெண்ட்ரி கெனால் அப்புறம் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ், அதை பற்றியும் மெக்கானிசம் ஆஃப் டைஜஷன் அதையும், அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் 3 வகையான ரெஸ்பிரேஷன் ஃப்ராக்ல காணப்படுது. குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன், பக்கோஃபேரிஞ்சியல் ரெஸ்பிரேஷன், அப்புறம் பல்மோனரி ரெஸ்பிரேஷன் அப்படின்னு. அதாவது தோல் சுவாசம், வாய்க்குழி சுவாசம், அதுக்கப்புறம் நுரையீரல் சுவாசம் அப்படின்னு சொல்லி 3ஆ நம்ம அதை டிவைட் பண்றோம். ஸோ அதுதான் என்னென்ன அப்படின்ட்டு இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போறது என்னன்னா டைஜஸ்டிவ் சிஸ்டம். ஸோ டைஜஸ்டிவ் சிஸ்டம் சொல்லிட்டாலே அதுல முக்கியமா 2 பார்ட்ஸ் இருக்கும். ஒன்று அலிமெண்ட்ரி கெனால், இன்னொன்று என்ன அப்படின்னா டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ். இது 2 தான் ப்ரெசென்ட் ஆயிடும். ஸோ அலிமெண்ட்ரி கெனால் அப்படிங்கிறது மவுத்தில் ஆரம்பிச்சு க்ளோயக்கால முடியும். ஸோ இங்க பாருங்க, அலிமெண்ட்ரி கெனால்ங்கிறது இங்கே மவுத்ல ஸ்டார்ட் ஆகுது, சரியா, ஆரம்பிச்சு இங்க க்ளோயக்கா ரீஜியன்ல முடியுது. ஸோ இது ஒரு டியூப், அவ்வளவுதான், இது ஒரு ஸ்ட்ரைட் டியூப். ஸோ இந்த அடுத்தது இதுல மவுத் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, மவுத் ஹெட்டோடைய மேல் பகுதியில கடைசி நுனி பகுதியில இருக்கு. ஸோ டெர்மினல் எண்ட் ஆஃப் த ஹெட், ஹெட்டோடைய மேல் பகுதியில உச்சத்துல பிரசன்ட் ஆயிருக்கிறது தான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா மவுத் அப்படின்னு சொல்றோம். மவுத்தை சுத்தியும் அப்பர் ஜா லோயர் ஜா ரெண்டுமே இருக்கு. ஸோ 2 தாடைகள் பிரசன்ட் ஆயிருக்கு. பிஃபோர்ல மட்டும் என்ன கிடையாது அப்படின்னா டீத் கிடையாது. பாக்கி ஃப்ராக்ல டீத் உண்டு. மவுத் நேரா அடுத்தது எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதான் மவுத். ஸோ மவுத் லீட்ஸ் இன்டு எ கேவிட்டி அண்ட் திஸ் கேவிட்டி இஸ் கால்ட் அஸ் அ பக்கல் கேவிட்டி. மவுத் எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னாக்கா பக்கல் கேவிட்டியில மவுத் ஓப்பன் ஆகுது. அடுத்தது அலிமெண்ட்ரி கெனால் அப்படின்னு பாக்குறப்ப இங்க மவுத் பக்கல் கேவிட்டியில ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லிட்டோமா. ஸோ பக்கல் கேவிட்டியில என்னென்னலாம் இருக்கும், என்னென்ன பார்ட்ஸ்லாம் பக்கல் கேவிட்டியில, அதாவது வாய்க்குழியில ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு நீங்க பாத்தீங்கன்னா, வாய்க்குழியில ப்ரெசென்ட் ஆயிருக்கிறது இன்டர்னல் நாஸ்ட்ரல்ஸோட ஓப்பனிங், அப்புறம் கண்ணோடைய ஐபால்ஸ்லாம் அங்கதான் லொக்கேட் ஆயிருக்கு, அதோட ப்ரொஜெக்ஷன் நமக்கு அங்க தெரியும். அப்புறம் ஈஸ்டீஷியன் அப்பேரட்டஸ், அதோட டிம்பானிக் மெம்பரேன் இருக்கு இல்லையா, அதோட அந்த செவி பறை, அதோடைய துளை, அப்புறம் ஓக்கல் சாக்கோட ஓப்பனிங், தென் கிளாட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த குரல் வலையோடைய டிப்ல இருக்கக்கூடிய அந்த ஹோல் அது, அப்புறம் டங், இது எல்லாமே எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா பக்கல் கேவிட்டியில தான் ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த பக்கல் கேவிட்டியோடைய ரூஃப், அதாவது மேல் பகுதியில இன்டர்னல் நாஸ்ட்ரல்ஸோடைய ஓப்பனிங் அங்க திறக்குது. இன்டர்னல் நாஸ்ட்ரல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேஷனுக்கு தான் யூஸ் ஆகுது. அடுத்தது பக்கல் கேவிட்டியோடைய மேல் பகுதியில 2 பெரிய ஏரியா இருக்கு. அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னாக்கா ஐ பால்ஸ் தான் அது ரெப்ரசன்ட் பண்ணுது. கண்ணோடைய அந்த குழி பொதிஞ்சிருக்கிறது அந்த இடத்துல நமக்கு தெரியும். தவளையோடைய பக்கல் கேவிட்டியோட மேல் பகுதியில பார்த்தோம்னா ஐபால்ஸோடைய லொகேஷன் நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி பேர் ஆஃப் ஈஸ்டீஷியன் அப்பேரட்டஸ், அந்த செவி பறையோடைய அந்த துளை இருக்குல்ல, அந்த ஹோலும் எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னாக்க ரூஃப் ஆஃப் த ஃபேரிங்ஸ்ல போயிட்டு ஓப்பன் ஆகும். அது இருக்கிற இடமும் என்னதான் பக்கல் கேவிட்டி தான். ஸோ ஆல்மோஸ்ட் அட் த ஆங்கிள்ஸ் ஆஃப் த ஜாஸ், இது எல்லாமே எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னா பக்கல் கேவிட்டியில அதோட ஓப்பனிங்ஸ் இருக்கு. இங்க அதோட பக்கல் கேவிட்டியை ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். இங்க மேல் பகுதியில இதுதான் பக்கல் கேவிட்டி. பக்கல் கேவிட்டியில இங்க ப்ரொஜெக்ஷன்ஸ் தெரியும். அடுத்தது இந்த இருப்பாங்க ஈஸ்டீஷியன் அப்பேர்ச்சர் தெரிவிப்பாங்க, செவிப்பறையுடைய ஹோல். அடுத்து நெக்ஸ்ட் செவிப்பறையோடைய அந்த ஹோல் டிம்பானிக் மெம்பரேன் நேரா எங்க போகுதுன்னா ஈஸ்டீஷியன் டியூப் வழியா நேரா அங்க போய் அந்த ஓப்பனிங்ல போய் திறக்கும். ஈஸ்டீஷியன் டியூப் தான் ஃபேரிங்ஸை மிடில் இயரோட கனெக்ட் பண்ணுது. ஸோ ஃபேரிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய தொண்டை பகுதியை மிடில் இயரோட கனெக்ட் பண்றது எது அப்படின்னா அந்த ஈஸ்டீஷியன் அப்பேச்சர்ல இருந்து போற அந்த டியூப் தான். இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, நமக்கெல்லாம் ஈஸ்டீஷியன் அப்பேச்சர் எதுக்கு யூஸ் ஆகுது, ஏர் ப்ரெஷர் மெயின்டெனன்ஸ் தான். அதே தான் இங்கேயும். ஸோ டிம்பானிக் மெம்பரேன்ல ஏர் ப்ரெஷரை மெயின்டைன் பண்றதுக்கு தான் இது என்ன ஆயிருக்கு, ப்ரெசென்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மேல் ஃப்ராக்.
மேல் ஃப்ராக்ல ஃபீமேல் ஃப்ராக்ல தான் ஓக்கல் சாக்ஸ் கிடையாதுல்ல, மேல் ஃப்ராக்ல தான் என்ன இருக்குது அப்படின்னாக்கா மேல் ஃப்ராக்ல தான் ஓக்கல் சாக்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ மேல்ல இருக்கக்கூடிய மேல் டோடு, அதாவது தேரை, மேல் டோட்ல இருக்கக்கூடிய ஓக்கல் சாக்கோட ஓப்பனிங் வந்து எங்க ப்ரெசென்ட் ஆயிருக்கும் அப்படின்னா பக்கல் கேவிட்டியில லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல அதோடைய கீழ்ப்பகுதி ஃப்ளோர்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஏன்னா வாயோடைய கீழ் பக்கம் தானே ஓக்கல் சாக்ஸ் இருக்கு. ஸோ வாயோடைய கீழ் பக்கத்துல ஓக்கல் சாக்ஸ் இருக்கிறதுனால அது வாயோடைய கீழ் பக்கத்துல தான் அந்த ஓக்கல் சாக்ஸோட ஓப்பனிங் போய் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னாக்க திறக்குது. ஓக்கல் சாக் அப்படிங்கிறது வந்து பிளாக் பிக்மெண்டட் ஸ்ட்ரக்சர் மவுத் கேவிட்டியுடைய கீழ் பகுதியில வந்து இது ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அடுத்தது டங் இருக்கு. டங் வந்து நீட்டமா இருக்கும், சாஃப்டாகவும் ஃப்ளஷியாகவும் இருக்கும். இதோட டங் வந்து எப்படி இருக்கு அப்படின்னாக்கா சாஃப்ட் அண்ட் ஃப்ளஷி. டங் எங்க இருக்கு? பக்கல் கேவிட்டியோடைய கீழ்பகுதியில தான், பக்கல் கேவிட்டியோடைய கீழ்பகுதியில டங் வந்து அட்டாச் ஆயிருக்கு. இந்த அட்டாச் ஆயிருக்கிற டங் வந்து எப்படி அட்டாச் ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கெல்லாம் டங் எங்க அட்டாச் ஆயிருக்குன்னா பேக் சைட்ல டங் அட்டாச் ஆகி முன்பக்கமா ஃப்ரீயா இருக்குல்ல, ஆனா தவளைக்கு அப்படி இருக்காது. சரி, அப்ப தவளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா முன்பக்கமா அட்டாச் ஆகி பேக் சைடு ஃப்ரீயா இருக்கும். ஸோ எப்படி இதை ஹேண்டில் பண்ணுது அப்படின்னா, இதை வந்து என்ன பண்ணுதுன்னா இந்த நாக்கை வந்து இப்படி சுருட்டி இப்படி உள்ள வச்சுக்கும். ஸோ பக்கத்துல ஏதாவது பூச்சி ஏதாவது வரும்போது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா இதை அப்படியே விரிச்சு அந்த பூச்சியை போய் என்ன செய்யணும் அப்படி பிடிக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இது யூஸ் ஆகுது. இந்த நுனி பக்கத்துல நாக்கு இருக்கும் பொழுது நாக்குடைய ஹைட் வந்து இன்னும் வெளியே வரும்பொழுது இன்னும் அதிகமா இருக்குல்ல. ஸோ எதுக்காக அப்படி இருக்கு அப்படின்னா அப்பதான் அதால என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா பூச்சியை பிடிச்சி சாப்பிட முடியும். அதுக்காக தான் அந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஒரு அமைப்பு வந்து அந்த தவளைக்கு வந்து இருக்கு. அடுத்தது இந்த டங்கோடைய ஃப்ரீ எண்டு வந்து எப்படி இருக்கும்னா நான் சொன்ன மாதிரி இப்படி சுருட்டி வச்சிருக்கோம். ஸோ எப்போ வந்து பூச்சியோ புழுவோ ஏதாவது வருதோ அப்போ வந்து அதை வேகமாக வெளியே எடுத்து அதை வந்து என்ன செய்யும் அப்படின்னா அந்த பூச்சியோ எதையோ பிடிச்சிட்டு திரும்பவும் மறுபடியும் சுருட்டி வாய்க்குள்ளேயே கொண்டு வந்துடும். ஸோ டங்குக்கு பின்னாடி ஒரு சின்ன ஓப்பனிங் இருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா அதுக்கு பேர் வந்து கிளாட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். அந்த ஓப்பனிங்க்கு பேர் என்னன்னா கிளாட்டிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கிளாட்டிஸ் வந்து அதை வந்து டைரக்டா ஃபேரிங்ஸ்ல போய் திறக்கும். அதுதான் அந்த கிளாட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இட் ஓப்பன்ஸ் இன்டு ட்ரக்கியா, அதாவது குரல், ட்ரக்கியா ரெஸ்பிரேஷன்ல இருக்கக்கூடிய பார்ட்டு. ஸோ அங்க போய் இது வந்து திறக்குது. நெக்ஸ்ட் அடுத்தது அலிமெண்ட்ரி கேனல். அலிமெண்ட்ரி கேனல்ல அதான் பார்த்துட்டு இருக்கோம். அலிமெண்ட்ரி கேனல்ல பக்கல் கேவிட்டி பார்த்தாச்சு. பக்கல் கேவிட்டியோருக்கு அடுத்த பகுதியில் என்ன இருக்குன்னா இது மவுத் லீட்ஸ் டு பக்கல் கேவிட்டி, பக்கல் கேவிட்டி லீட்ஸ் டு ஃபேரிங்ஸ். ஸோ அடுத்த ஓப்பனிங்க்கு வந்து என்ன பேர் அப்படின்னாக்கா ஃபேரிங்ஸ் அப்படின்னு பேரு. ஸோ இந்த ஃபேரிங்ஸ் வந்து இது வந்து ரெண்டுத்துக்குமான பாத்வே, அதாவது ரெஸ்பிரேஷனுக்கும் இந்த பாத்வேல வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா ரெஸ்பிரேஷனும் இந்த பாத்வே வழியா தான் காத்து உள்ள போகுது. அதே மாதிரி உங்களுக்கு ஈசோஃபேகஸ் இருக்கு இல்லையா, ஸோ அங்க ஈசோஃபேகஸுக்கும் இது ஓப்பன் ஆகுது. ஸோ அப்போ ஃபேரிங்ஸ்ல இருந்து ரெண்டு ஓப்பனிங் இருக்கு. ஒன்று வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல ஓப்பன் ஆகும், இன்னொன்று வந்து ஈசோஃபேகஸ்ல ஓப்பன் ஆகும். அடுத்தது there is no demarcation between the buccal cavity and the pharynx. அதாவது இது buccal cavity, இந்த இடம் pharynx அப்படின்னு சொல்ற மாதிரி தனித்தனியா மார்க் பண்ண மாதிரிலாம் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு என்ன ஆகாது தெரியாது. Pharynx opens into the esophagus through a wide opening called as gullet. இந்த pharynx esophagus-ல ஓபன் ஆகிற இடத்துல இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்குது. அந்த ஓப்பனிங்க்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா that opening is called as gullet அப்படின்னு பேர். அந்த ஓப்பனிங்க்கு பேர் என்னது? கல்லட்னு பேர். இது 1 மார்க்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு. அடுத்தது ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ் ஒரு சின்ன டியூப் தான். ஈசோஃபேகஸ் நேரா எங்க போகுது, எங்க போய் திறக்குது அப்படின்னா ஈசோஃபேகஸ் நேரடியா ஸ்டொமக்ல போய் திறக்குது. ஸ்டொமக்குங்கிறது ஒரு பெரிய சாம்பர். ஸ்டொமக்கை ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய சாம்பர், அதுக்கு பேரு கார்டியாக் ஸ்டொமக்கு பேரு. அடுத்து பின்னாடி இருக்கக்கூடிய சின்ன சாம்பர், அதுக்கு பேரு பைலாரிக் ஸ்டொமக் அப்படின்னு பேர். ஸோ பைலாரிக் ஸ்டொமக் உடைய பேக் சைட். ஸோ இதுதான் ஸ்டொமக்கு.
ஸ்டொமக்ல வந்து பார்த்தோம்னா ஸ்டொமக்ல முன்னாடி இருக்கிற பகுதியை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா, முன்னாடி இருக்க பகுதி கார்டியாக் ஸ்டொமக்னு சொல்றோம், பின்னாடி இருக்கிற பகுதியை வந்து பைலாரிக் ஸ்டொமக் அப்படின்னு சொல்றோம். இந்த பைலாரிக் ஸ்டொமக் இருக்குல்ல, இந்த இடத்துல அதாவது முடிய போற இந்த பைலாரிக் ஸ்டொமக்கோட எண்டில் வந்து என்ன இருக்குன்னா பைலாரிக் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான சுருங்கு தசை இருக்கு. பைலாரிக் ஸ்பிங்டர்னு சொல்ற சுருங்கு தசை வந்து இங்க பிரசன்ட் ஆயிருக்கு. இது வந்து ஃபுட்டை ஸ்டொமக்ல இருந்து அடுத்து இன்டெஸ்டைனுக்கு போகும்பொழுது அதை ரெகுலேட் பண்ணுது. அதே மாதிரி இந்த ஈசோஃபேகஸுக்கும் ஸ்டொமக்குக்கும் நடுவுல இருக்கிற அந்த இடத்துல அங்க வந்து ஒரு அதை வந்து கார்டியாக் எண்டுன்னு சொல்லுவோம். அந்த கார்டியாக் எண்டில் அங்கே வந்து ஒரு வால்வு இருக்கு. அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு பேர் வந்து கார்டியாக் ஸ்பிங்டர்னு பேர். ஸோ கார்டியாக் ஸ்டொமக் ஓப்பன் ஆகிற இடத்த கார்ட் பண்ணுறதுனால அதுக்கு பேர் கார்டியாக் ஸ்பிங்டர் அப்படின்னு பேர். ஸோ ஸ்டொமக் இஸ் அ ஆர்கன் ஆஃப் டெம்பரவரி ஃபுட் ஸ்டோரேஜ் அண்ட் டைஜஷன். ஸ்டொமக் வந்து நமக்கு ஃபுட்டை வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஸ்டோர் பண்ணி வச்ச ஃபுட்டை வந்து முதல்ல என்ன செய்யும்னா டைஜஸ்ட் பண்ணும். ஸோ அதான் ஸ்டொமக் இஸ் ஆர்கன் ஆஃப் டெம்பரவரி ஸ்டோரேஜ் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது பைலாரிக் ஸ்டொமக் லீட்ஸ் இன்டு இன்டெஸ்டைன். ஸோ பைலாரிக் ஸ்டொமக்லேருந்து அடுத்து போகிறது இன்டெஸ்டைன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மவுத் இருக்கு, மவுத் லீட்ஸ் டு பக்கல் கேவிட்டி, பக்கல் கேவிட்டி லீட்ஸ் டு ஃபேரிங்ஸ், ஃபேரிங்ஸ் லீட்ஸ் டு ஷார்ட் ஈசோஃபேகஸ். ஈசோஃபேகஸ் வந்து ஸ்டொமக்ல திறக்குது. ஸ்டொமக்கை ரெண்டு பாகமாக நம்ம பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து கார்டியாக் ஸ்டொமக், இன்னொன்று வந்து என்னன்னா பைலாரிக் ஸ்டொமக். இந்த கார்டியாக் ஸ்டொமக்குக்கும் ஈசோஃபேகஸ்க்கும் நடுவில் ஒரு சுருக்கு தசை இருக்கு. அதுக்கு பேர் கார்டியாக் ஸ்பிங்டர்னு பேர். அதே மாதிரி பைலாரிக் ரீஜியன் இன்டெஸ்டைன்ல ஓப்பன் ஆகிற இடத்துல இங்கே ஒரு சுருக்கு தசை இருக்கு. அதுக்கு பேர் பைலாரிக் ஸ்பிங்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. இந்த பைலாரிக் ஸ்டொமக் வந்து நேரா எங்க போய் திறக்குது அப்படின்னாக்கா ஸ்மால் இன்டெஸ்டைன்ல போயிட்டு ஓப்பன் ஆகுது. இன்டெஸ்டைனா மறுபடியும் ரெண்டு ரீஜனா பிரிச்சுக்கிறோம். என்னென்ன அப்படின்னா முன்னாடி இருக்கிறது ஸ்மால் இன்டெஸ்டைன், அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது வந்து லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லி அதை நம்ம ரெண்டா டிவைட் பண்ணிக்கிறோம். ஸ்மால் இன்டெஸ்டைனை மறுபடியும் ரெண்டு ரீஜனா நம்ம பிரிக்கிறோம். மேல முன்னாடி இருக்கிறது டியோடினம், அதுக்கப்புறம் பின்னாடி இருக்கிறது போஸ்டீரியர் இலியம். ஸோ முன்னாடி இருக்கிறது டியோடினம், பின்னாடி இருக்கிறது வந்து என்னது அப்படின்னாக்கா இலியம் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரா நம்ம பிரிச்சுக்கிறோம். டியோடினம் அப்படிங்கிறது ஸ்டொமக் எந்த இடத்துல இருக்கோ அப்படியே அதுக்கு ஜஸ்ட் பேரலா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதுதான் வந்து ஸ்டொமக் இதோட முடிஞ்சிருந்தா. ஸோ இது வந்து டியோடினம். ஸோ இந்த ரீஜனை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா டியோடினம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்டொமக் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா யூ ஷேப்ல வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ ஸ்டொமக்கோட ஷேப் என்னது அப்படின்னாக்கா stomach is U-shaped structure. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது டியோடினம். டியோடினம் இன்டெஸ்டைனுடைய முதல் பார்ட்டை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா இன்டெஸ்டைனோட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா டியோடினம் அப்படின்னு பேரு. அந்த டியோடினத்துக்குள்ள என்னென்ன டக்டெல்லாம் ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டியோடினம்குள்ள ஓப்பன் ஆகுறது ஹெப்பாட்டோ பான்க்ரியாட்டிக் டக்ட் அப்படின்னு சொல்றோம். ஹெப்பாட்டோ பான்க்ரியாட்டிக் டக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஹெப்பாட்டிக்னாக்கா லிவர் அப்படின்னு அர்த்தம். லிவர்ல இருந்து வர டக்டும் சரி, பான்க்ரியாஸ்ல இருந்து வர டக்டும் சரி, ரெண்டும் சேர்ந்து ஒரே இடத்துல ஓப்பன் ஆகுது. அதுதான் ஹெப்பாட்டோ பான்க்ரியாட்டிக் டக்ட். எங்க ஓப்பன் ஆகுது? டியோடினம்குள்ள ஓப்பன் ஆகுது. ஸோ டியோடினத்துக்கு அடுத்த இருக்கிற போர்ஷன் தான் என்னது? இலியம். இலியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா இலியம் வந்து ரொம்ப காயில்டா இருக்கும். இதுவும் ஹியூமனுக்கு இருக்கிற மாதிரி தான் ஹைலி காயில்டு ஸ்ட்ரக்சர். ஏன்னா அங்கதான் அப்சார்ப்ஷன் நடக்கும். அதனால ஸோ இலியம் வந்து ஹைலி காயில்டா இருக்கும். அலிமெண்ட்ரி கெனால்ல இருக்கிறதுலே லாங்கஸ்ட் பார்ட் வந்து என்ன அப்படின்னா இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ல இருக்கிற இலியம் தான். ஸோ இதுதான் வந்து இருக்கிறதுலே லாங்கஸ்ட் பார்ட். இலியம்க்கு அடுத்து இந்த கரெக்டா வந்து எங்க போய் ரீச் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த காயில்டு ஸ்ட்ரக்சரை தான் இலியம் சொல்றோம். இலியம் வந்து அடுத்தது ஓப்பன் ஆகிற இடத்துக்கு பேர் என்ன அப்படின்னாக்க ரெக்டம். ஸோ இலியம் வந்து ஓப்பன்ஸ் இன்டு ரெக்டம். ரெக்டம்ங்கிறது ஒரு சின்ன டியூப் தான். இது டைரக்டா எங்க போய் ஓப்பன் ஆகுது அப்படின்னாக்கா க்ளோயக்கால போயிட்டு ஓப்பன் ஆகும். க்ளோயக்கா அப்படிங்கிறது ஒரு காமன் பேசேஜ். நமக்கு வந்து இப்போ ஆனஸ்ன்னு வந்துச்சுன்னா அது வந்து எக்ஸ்கிரீட்டரி ஓப்பனிங் மட்டும்தான். ஆனால் க்ளோயக்கான்னு வந்துச்சுன்னா அது பேர் யூரினோ ஜெனிட்டல் ஓப்பனிங்னு பேர். அதாவது யூரின் போகிறதும் ஜெனிட்டல் ஓப்பனிங் சொல்லக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஓப்பனிங்கும் ரெண்டுமே ஒன்று தான், காமனாக இருந்தா அதுக்கு பேர் க்ளோயக்கா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ க்ளோயக்கா ஓப்பன்ஸ் அவுட் சைடு பை த க்ளோயக்கல் அப்பர்ச்சர். க்ளோயக்கா வந்து வெளிப்பக்கமாக எப்படி திறக்குது அப்படின்னாக்கா க்ளோயக்கல் அப்பர்ச்சர் சொல்லக்கூடிய அந்த துளை வழியாக வெளியே திறக்கிறது.
அடுத்தது டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ், அலிமெண்ட்ரி கெனால் முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போற கிளாண்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா டைஜஸ்டிவ் கிளாண்ட் தான். ஸோ டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் இங்கே என்ன இருக்கு அப்படின்னாக்கா லிவர், பான்கிரியாஸ் இது ரெண்டுமே இருக்கு. ஸோ லிவர் அண்ட் பான்கிரியாஸ் தான் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ லிவர் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லிவர் வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். லிவர் வந்து ஒரு பெரிய லோப், 2 லோப்ஸ் வந்து லிவரா ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த லோப்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரைட் சைட்ல ஒரு லோப் இருக்கும், லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு லோப் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். ஸோ லிவர் என்ன கலர்ல இருக்கு அப்படின்னாக்கா, லிவர் வந்து நல்ல டார்க் ரெட் கலர் இருக்கு, ரெட்டிஷா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. லிவர்ல மொத்தம் 3 லோப்ஸா லிவர் வந்து நம்ம பிரிக்கிறோம். ஒன்று வந்து ரைட் அண்ட் லெஃப்ட், அது வந்து நம்ம ரைட் சைட் லெஃப்ட் சைட்ல இருக்கிற லேட்டரல் லோப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னொன்னு சின்னதா ஒண்ணு நடுவுல இருக்கும், இது வந்து மீடியன் லோப் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுதான் மீடியன் லோப். அடுத்தது லேட்டரல் லோப்ஸ் வந்து பெருசாகவும், மீடியன் லோப் வந்து ரொம்ப சின்ன சைஸ்ல இருக்கு பாருங்க, இதுதான் மீடியன் லோப். ஸோ இது வந்து ரொம்ப சின்ன சைஸ்லயும் தான் நம்ம பார்க்க முடியுது. இந்த லிவர் அப்படின்னு சொன்னாலே இப்ப வெர்டிபிரேட்ஸோட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னா, லிவர்ல வந்து ஒரு சின்ன ஒரு சாக் லைக் ஸ்ட்ரக்சர் பிரசன்ட் ஆயிருக்கும். அந்த சாக் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேரு கால் பிளாடர் அப்படின்னு பேர். இந்த கால் பிளாடர் 2 லேட்டரல் லோப்லையும் ரெண்டு லேட்டரல் லோபுக்கும் நடுவுல பிரசன்ட் ஆயிருக்கு. 2 லேட்டரல் லோபுக்கும் நடுவுல இருக்கிறது தான் இந்த கால் பிளாடர். கால் பிளாடர் வந்து ஒரு கிரீனிஷ் கலர் லிக்விட செக்ரீட் பண்ணுது. அந்த கிரீனிஷ் கலர் லிக்விடுக்கு என்ன பேரு? பைல். கரெக்ட், பைல் ஜூஸ் அப்படின்னு பேரு. அந்த பைல் ஜூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிற இடம் தான் என்ன அப்படின்னாக்க கால் பிளாடர். கால் பிளாடர் வந்து நமக்கு என்ன ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது? பைல் ஜூஸை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, லிவர்ல இருக்கிற அந்த பைல் ஜூஸ் அது கால் பிளாடர்ல இருந்து நேரா ஹெப்பாட்டிக் டக்ட்னு சொல்லக்கூடிய லிவரில் காணப்படக்கூடிய டக்ட் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னாக்க, நேரா வந்து அது டக்ட் மூலமா உள்ள திறக்கும். எங்க திறக்கு? நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹெப்பாட்டோ பான்கிரியாட்டிக் டக்ட் ஓபன்ஸ் இன்டு டியோடினம்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஸோ அந்த டியோடினம் இருக்கக்கூடிய ரீஜியன்ல போய் இது என்ன ஆகுது? ஓபன் ஆகுது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா, from the gallbladder the bile is carried away by the cystic duct. அந்த gallbladderல இருந்து சிஸ்டிக் டக்ட் மூலமா அந்த பைல் வந்து வெளியே இருக்கு. ஸோ இங்க பாருங்க, கால் பிளாடர், இதுதான் கால் பிளாடர். கால் பிளாடர்ல இருந்து அரைஸ் ஆகுற டக்டுக்கு பேரு சிஸ்டிக் டக்ட். அப்ப கால் பிளாடர்ல செக்ரேட் ஆகுற பைல் ஜூஸ் இந்த சிஸ்டிக் டக்டுக்கு வழியாதான் என்ன எங்க போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே வரும். சிஸ்டிக் டக்டுக்கு வழியாக தான் எங்க வரும்? கீழே வரும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா, சிஸ்டிக் டக்ட் அடுத்து எங்க போய் சேருது அப்படின்னா ஹெப்பாட்டிக் டக்ட், அதாவது பான்கிரியாஸ்ல இருந்து வரக்கூடிய இந்த ஹெப்பாட்டிக் டக்ட் இருக்குல்ல, அந்த ஹெப்பாட்டிக் டக்டோட சேர்ந்து யுனைட் ஆகி ஒரு காமன் பைல் டக்டை வந்து இது என்ன செய்யுது அப்படின்னாக்கா ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் நேரா போய் எங்க திறக்கும் அப்படின்னாக்கா டியோடினம்ல போயிட்டு திறக்கும். The bile duct passes through the pancreas and receives numerous ducts called pancreatic duct. So அப்ப bile duct வந்து pancreas அதாவது pancreatic duct, pancreasல இருந்து வர pancreatic ductum, gall bladderல இருந்து வர cystic ductum ரெண்டும் இங்கே ஒன்னா யுனைட் ஆகி அதுதான் ஹெப்பாட்டோ pancreatic ductா வந்து மாறுது அப்படின்னு சொன்னோம்ல, அதை தான் இங்க சொல்லியிருக்காங்க. இது எங்க ஓபன் ஆகுது? நேரடியா டியோடினம்ல போயிட்டு ஓபன் ஆயிரும். அடுத்தது டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ். ஸோ பான்கிரியாஸ்ல அடுத்து டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ்ல நம்ம லிவர் பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடுத்து நம்ம பார்க்க போறது பான்கிரியாஸ். பான்கிரியாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, பான்கிரியாஸ் நல்லா நீட்டமா, அதாவது எலாங்கேட் ஆயிருக்கும், இர்ரெகுலரா இருக்கும், கிரீம் கலர்ல இந்த மாதிரி இர்ரெகுலரா அப்படி வளையமா இருக்கக்கூடியது. எங்க எக்ஸாக்ட் லொகேஷன் அப்படின்னா, ஸ்டொமக்குக்கும் டியோடினமுக்கும் நடுவுல இருக்கிறது தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா பான்கிரியாஸ் அப்படின்னு சொல்றோம். நியூமரஸ் பான்கிரியாட்டிக் டக்ட்ஸ் அரைஸ் ஃப்ரம் த பான்கிரியாஸ். பான்கிரியாஸ்ல இருந்து நிறைய பான்கிரியாட்டிக் டக்ட் வந்து அரைஸ் ஆகுது. அந்த பான்கிரியாட்டிக் டக்ட் வந்து பைல் டக்ட் எங்கே ஓபன் ஆகுதோ, பான்கிரியாஸ்ல இருந்து வர டக்ட் இந்த பக்கம் வருது, பைல்ல இருந்து வர கால் பிளாடர்ல இருந்து வர டக்ட் இந்த பக்கம் வருது. ரெண்டும் சேர்ந்து ஹெப்பாட்டோ பான்கிரியாட்டிக் டக்டா தான் எங்க ஓபன் ஆகுது அப்படின்னாக்கா டியோடினம்ல போயிட்டு ஓபன் ஆகுது. பான்கிரியாஸ் செக்ரீட் பான்கிரியாட்டிக் ஜூஸ். பான்கிரியாஸ் வந்து பான்கிரியாட்டிக் ஜூஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னாக்கா செக்ரீட் பண்ணுது. ஸோ லிவர் வந்து என்ன செக்ரீட்
செக்ரேட் பண்ணுது, லிவர் வந்து கால் பிளாடர் லிவர் வந்து பைல் செக்ரேட் பண்ணி கால் பிளாடர்ல ஸ்டோர் பண்ணும். அதே மாதிரி இந்த பான்கிரியாஸ் வந்து பான்கிரியாட்டிக் ஜூஸை செக்ரேட் பண்ணி பான்கிரியாட்டிக் டக்ட் வழியா டியோடினத்துக்கு அனுப்புது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் டைஜஸ்டிவ் கிளாண்ட் வந்து என்னன்னா கேஸ்ட்ரிக் கிளாண்ட். கேஸ்ட்ரிக்னு சொன்னாலே அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டொமக் அப்படிங்கிறது அதோட அர்த்தம். ஸோ கேஸ்ட்ரிக்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லியிருக்கோம் நம்ம, ஸ்டொமக். ஸோ கேஸ்ட்ரிக் கிளாண்ட் லை இன் த வால் ஆஃப் த ஸ்டொமக். எங்க இருக்கு அப்படின்னா ஸ்டொமக் உடைய சுவர் பகுதி. இப்போ இதுதான் ஸ்டொமக் அப்படின்னா ஸ்டொமக் உடைய வால்ல வந்து கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் வந்து நிறைய லொகேட் ஆயிருக்கு. இந்த கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் வந்து டியூபுலார் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கும். கேஸ்ட்ரிக் கிளாண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா டியூபுலார் ஸ்ட்ரக்சரா இருக்கும். தேர் ஆர் 2 types of cells in the gastric glands. gastric glandல 2 வகையான செல்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. ஒரு செல்லுக்கு பேரு கியூபிக்கல் பெப்டிக் செல்ஸ் அப்படின்னு பேரு. இது வந்து என்சைமை செக்ரேட் பண்ணுது. என்ன மாதிரியான என்சைம் அப்படின்னு பார்த்தோம்னா பெப்சின் மாதிரியான என்சைம். அதுக்கப்புறம் வந்து ஆக்சன்டிக் செல்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கு. ஆக்சன்டிக் செல் எதை செக்ரேட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சன்டிக் செல் வந்து ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை செக்ரேட் பண்ணும். The secretion of gastric glands is called as gastric juice. gastric gland உடைய செக்ரீஷனுக்கு பேரு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா gastric juice அப்படின்னு சொல்லுவோம். gastric juice அப்படிங்கிறது தான் gastric gland உடைய செக்ரீஷன். அடுத்தது வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா intestinal gland. சரி, கேஸ்ட்ரிக் கிளாண்ட் வந்து ஸ்டொமக்கோட வால்ல இருக்கிற மாதிரி இன்டெஸ்டைனல் கிளாண்ட்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா இன்டெஸ்டைனோட வால்ல இருக்கிறது தான் என்னன்னா இன்டெஸ்டைனல் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டெஸ்டைனோட வால்ல இருக்கிறது இன்டெஸ்டைனல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது தே செக்ரேட் இன்டெஸ்டைனல் ஜூஸ். அது எதை செக்ரேட் பண்ணுது அப்படின்னாக்கா இன்டெஸ்டைனல் ஜூஸை வந்து அது செக்ரேட் பண்ணுது. அடுத்தது ஃப்ராக் இஸ் அ கார்னிவோரஸ் அனிமல். ஃபீடிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபீடிங்ல வந்து ஃப்ராக் வந்து ஒரு கார்னிவோரஸ் அனிமல். கார்னிவோரஸ் அனிமல்னா நம்ம சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னது அப்படின்னாக்கா சின்ன சின்ன worms, crustaceans இதை எல்லாத்தையும் தான் வந்து சாப்பிடும். ஸோ இட் ஃபீட்ஸ் ஆன் crustacean, worms, insects and spiders இதெல்லாம் சாப்பிடுது. டங் வந்து ரொம்ப ஸ்டிக்கியா இருக்கிறதுனால அதால ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னாக்கா இன்செக்ட்ஸை கேப்சர் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம், அந்த ஜிப் ஃபைல பாருங்க. இது வந்து பாருங்க டங்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க முன் பக்கம் தான் டங் வந்து என்ன ஆயிருக்குன்னா அட்டாச் ஆயிட்டு உள்ள மடிச்சு வச்சிருக்கிற அந்த நாக்கை இப்படி வெளியே இழுத்து அந்த இன்செக்டை தொட்டோன்னே இன்செக்ட் வந்து ஒட்டிக்குது. ஒட்டின இன்செக்டை அப்படியே என்ன பண்ணிடுது அப்படின்னாக்கா ஒட்டின இன்செக்டை அப்படியே உள்ள இழுத்துக்குது பாத்தீங்கன்னா. ஸோ அதுதான். ஸோ இட் ஃபைண்டிங் த ப்ரே. ஃபீடிங் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னாக்கா ஃபீடிங்ல இந்த டங்கோட வேலை என்ன அப்படின்னா இது ஒரு ஸ்டிக்கி டங் அப்படின்னு சொல்றோம். இது வந்து ஒரு ஸ்டிக்கி டங். இதை வந்து வெளியே எடுத்து அழகா என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த வண்டை பிடிச்சி உள்ள சாப்பிடும். இந்த ப்ரே வந்து அந்த வண்டோ இல்லை என்ன இன்செக்டோ அந்த இன்செக்ட் வந்து அழகா அந்த ஸ்டிக்கி டங்ல வந்து ஒட்டிக்குது. அவ்வளவுதான். அப்புறம் இந்த அதோட ஜாஸ் இருக்கு, ஜாஸும் அதோட டீத்தும் இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அது நம்மள மாதிரிலாம் சியூ பண்றதுக்குலாம் இந்த டீத் வந்து யூஸ் கிடையாது. ஸோ அப்போ இது என்ன செய்யுது அப்படின்னா இந்த டீத்தை வச்சு என்ன பண்ணுது அப்படின்னாக்கா பிடிச்சிக்குது. அதுக்கு தான் அது யூஸ் ஆகுது. ப்ரே வந்து வெளியே போடாம அந்த ஜாஸை வந்து மூடி பிடிச்சிக்கும். அதுக்கு மட்டும்தான் இது யூஸ் ஆகுது. The teeth prevent the escape of the prey. அவ்வளவுதான். மாஸ்டிகேஷனுக்கு இது எந்த வகையிலும் யூஸ் ஆகாது. அடுத்தது it is not used for mastication. The prey is swallowed. prey வந்து என்ன பண்ணிடுது, முழுங்கிடுது. அதுதான் இதோடைய முக்கியமான வேலை. நெக்ஸ்ட் ஸ்வாலோயிங்க்கு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா பக்கல் கேவிட்டியில் இருக்கிற மியூக்கஸ் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. டைஜஷன் எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைஜஷன் வந்து ஸ்டொமக்ல நடக்கும். டியோடினம், இலியம் 3 பிளேஸ்லையுமே நமக்கு டைஜஷன் ப்ராசஸ் வந்து நடக்குது. அடுத்தது அன்டைஜஸ்டட் ஃபுட் இஸ் எக்ஸ்பெல்ட் அவுட் த்ரூ த குளோயக்கல் அப்பர்ச்சர். அன்டைஜஸ்டட் ஃபுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா குளோயக்கல் அப்பர்ச்சர் வழியா அது என்ன ஆயிடும்னா வெளியே தள்ளப்படுது. அன்டைஜஸ்டட் ஃபுட் வந்து வெளியே தள்ளப்படுது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஃப்ராக்ல வந்து டீத் நம்ம பார்க்க போறோம். ஃபீடிங் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா டீத் வந்து அப்பர் ஜால வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. டீத் வந்து
அப்பர் ஜால ப்ரெசென்ட் ஆயிருக்கும். மொத்தம் 2 வகையான டீத் இருக்கு. ஒன்று வந்து மேக்ஸிலரி டீத்துன்னு சொல்றோம், இன்னொன்று வந்து என்னன்னா ஒமரைன் டீத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான டீத்து. அடுத்தது மேக்ஸிலரி டீத் ஆர் ப்ரெசென்ட் அஸ் அ சிங்கிள் ரோ இன் த அப்பர் ஜா. அப்பர் ஜால இருக்கிறது மேக்ஸிலரி டீத் அப்படின்னு சொல்றோம். அப்பர் ஜால இருக்கிற மேக்ஸிலரி டீத் வந்து நிறையா இருக்கும், நம்பர் வந்து நிறையா இருக்கும். ஒமரைன் டீத் வந்து மொத்தம் 2 தான் இருக்குது. 2 ஒமரைன் டீத் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா பக்கல் கேவிட்டியோடைய மேல் பகுதியில வந்து ஒமரைன் டீத் வந்து பிரசன்ட் ஆயிருக்கும். ஆன் எய்தர் சைட் ஆஃப் த மீடியன் லைன். மீடியன் லைன்னா நடுப்பகுதிக்கு இந்த பக்கமும் வந்து ஒமரைன் டீத் வந்து பிரசன்ட் ஆயிருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ எல்லா டீத்துமே சிமிலர் தான். எல்லாமே பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னாக்கா எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. அதனால இதுக்கு பேரு ஹோமோடான்ட் டைப் ஆஃப் டென்டிஷன். ஹோமோடான்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரே போல இருப்பதற்கு பெயர் வந்து என்னன்னா ஹோமோடான்ட் அப்படின்னு பேர். நியூ செட் ஆஃப் டீத் கேன் ரீப்ளேஸ் த ஓல்டு செட். அதாவது எத்தனை வாட்டி பல்லு கீழே விழுந்தாலும் அத்தனை வாட்டியும் திரும்ப அந்த பல் வந்து முளைச்சிக்கிட்டே இருக்கும். இதுக்கு பேரு பாலிஃபயோடான்ட் அப்படின்னு பேர். டீத் வந்து நாட் எம்பெடட் இன் சாக்கெட்ஸ். டீத் வந்து சாக்கெட்னு சொல்லக்கூடிய குழிகள்ல இருக்காது. அதனால இது தீகோடான்ட் டைப் ஆஃப் டென்டிஷன் கிடையாது. இதை நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தீகோடான்ட் டைப் ஆஃப் டென்டிஷன் இது கிடையாது. அப்ப இது என்ன டைப் ஆஃப் டென்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பேரு அக்ரோடான்ட் டைப் ஆஃப் டென்டிஷன் அப்படின்னு பேரு. இந்த ஜா போன்ஸ்ல தான் டீத் வந்து அப்படியே என்ன ஆயிருக்கு அப்படின்னா சிமெண்ட் மாதிரியான ஒரு மெட்டீரியல்னால என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஃபுல்லா வந்து புதஞ்சிருக்கும், எம்பெட் ஆயிருக்கும். ஸோ த டீத் இஸ் நாட் எம்பெடட் இன் சாக்கெட்ஸ் பட் தே ஆர் ஃபிக்ஸ்ட் ஆன் த இன்னர் சர்ஃபேஸ் of the jaw bones by cement. So இதுக்கு பேரு acrodont type of dentition. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பாலிஃபயோடான்ட்னா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம். பாலிஃபயோடான்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க எத்தனை வாட்டி கீழே விழுந்தாலும் அத்தனை முறையும் அது திரும்பவும் என்ன ஆயிக்கும் சொல்றாங்க, முளைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. திரும்பவும் அது எத்தனை முறையும் முளைக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பாலிஃபயோடான்ட் டைப் ஆஃப் டென்டிஷன் அப்படின்னு சொல்லப்படும். நெக்ஸ்ட், tooth is a sharp, pointed and conical structure. tooth வந்து எல்லாரோட டூத்லயே இருக்க மாதிரி தான், ஷார்ப்பா இருக்கும், பாயிண்டடா இருக்கும். இது போல கோனிக்கல் ஸ்ட்ரக்சரா பிரசன்ட் ஆயிருக்கும். அடுத்தது வந்து என்னன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் 2 regions. 2 regions வந்து இதுல இருக்கு. ஒன்னு வந்து என்ன அப்படின்னாக்கா ஒன்னு பேஸ், இன்னொன்னு வந்து கிரவுன். இது ரெண்டுமே வந்து பேஸ் வந்து எங்க அட்டாச் ஆயிருக்கு அப்படின்னாக்கா நல்லா பேஸ் வந்து போய் ஜாஸ்ல வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னாக்கா அட்டாச் ஆயிருக்கும். கிரவுன் மட்டும்தான் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியும். அடுத்தது the crown is composed of a hard material called as dentine. crown வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்க crown வந்து வெளியே தெரியும், பேஸ் வந்து உள்ள இருக்கும். இந்த கிரவுன்ல இருக்கிற மெட்டீரியல் இருக்கு இல்லையா, அந்த கிரவுன்ல இருக்கிற மெட்டீரியலை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா கிரவுன்ல இருக்கிற மெட்டீரியலை வந்து நம்ம டென்டைன் அப்படின்னு சொல்றோம். The dentine is covered by enamel at the tip of the tooth. Dentine is covered by the enamel at the tip of the tooth. டென்டைனே தான். இப்போ இது டூத் இருக்கு, டூத் வந்து கவர்டு வித் டென்டைன். டென்டைனோடைய டிப் இருக்குல்ல, அதுல என்ன கோட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா டென்டைனோட டிப்ல கோட் ஆயிருக்கிறது வந்து என்ன அப்படின்னாக்கா எனாமல், அதுதான் கோட் ஆயிருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்சைட் த டூத், டூத்துக்கு உள்பகுதிக்கு பேர் என்ன அப்படின்னாக்கா பல்ப் கேவிட்டி அப்படின்னு பேர். டூத்தோடைய உள்பகுதிக்கு என்ன பேர் சொல்றோம் நம்ம, பல்ப் கேவிட்டி அப்படின்னு சொல்றோம். அந்த பல்ப் டூத்தோட இது டூத்துல உள்ள இருக்கிற அந்த கேவிட்டிக்கு பேர் என்ன, பல்ப் கேவிட்டி அப்படின்னு சொல்லப்படுது. கேவிட்டி வந்து என்ன எப்படி இருக்கும்னா சாஃப்ட் டிஷ்யூ. அந்த பல்ப்புனால என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சாஃப்ட் டிஷ்யூஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னாக்கா பல்ப் அப்படின்னு சொல்றோம். பல்ப்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கனெக்டிவ் டிஷ்யூஸ், பிளட் வெசல்ஸ், நர்வ்ஸ் இதெல்லாம் டூத்துக்கு உள்ள சப்ளை பண்றது இந்த பல்ப் கேவிட்டி வழியாகத்தான். அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் முடிஞ்சிருச்சு. அடுத்தது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக். இதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னாக்கா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஆஃப் ஃப்ராக் வந்து 3 வகையான ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் வந்து நம்ம பார்க்குறோம். என்னென்ன அப்படின்னா குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன், ஸ்கின் மூலமா சுவாசிக்கிறது. பக்கோபாரஞ்சியல் ரெஸ்பிரேஷன், வாய்க்குழி மூலமா சுவாசிக்கிறது. அடுத்தது பல்மோனரி ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய லங்ஸ் மூலமா சுவாசிக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கறது குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன், அதாவது ஸ்கின் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு பேரு. ஸ்கின் தான் ரெஸ்பிரேட்டரி ஆர்கனை ஆக்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னா இதோட ஸ்கின் வந்து எப்படி இருக்கும்னா பயங்கர சாஃப்டா வந்து நல்லா என்ன சொல்றது மாய்ஸ்ட் கண்டிஷன், ஈரப்பதத்தோட இருக்கும். ஸோ அங்க இருக்கிற மியூக்கஸ் வந்து இட் இஸ் செக்ரீட்டட் பை த மியூக்கஸ் கிளாண்ட். அந்த ஸ்கின்ல இருக்கிற மியூக்கஸ் கிளாண்ட்ஸ் வந்து மியூக்கஸை செக்ரீட் பண்ணுது.
ஸ்கின் வந்து இட் இஸ் வெரி வெரி சாஃப்ட், அப்புறம் மாய்ஸ்டா இருக்கிறனாலையும் இட் இஸ் பெர்மியபிள் டு கேசஸ்க்கு பெர்மியபிளா இது வந்து இருக்கு. அடுத்தது ஸ்கின்ல வந்து நிறைய பிளட் சப்ளை, ஸ்கின்ல வந்து எக்கச்சக்கமான பிளட் வெசல்ஸ் வந்து ஸ்கின்ல வந்து சப்ளை பண்ணுது. அப்போ ஈஸியாக ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் டிஃப்யூஸ் ஆகிக்க முடியும் இல்லையா ஸ்கின் மூலமா, அதுதான். அடுத்தது குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் போத் இன் வாட்டர் அண்ட் ஆன் லேண்ட். குட்டேனியஸ் ரெஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய அந்த ஸ்கின் மூலமா செய்யற ரெஸ்பிரேஷன் வந்து உங்களுக்கு தண்ணியில இருக்கிறப்பையும் நடக்கும், அதே போல வந்து லேண்ட்ல இருக்கிறப்பையும் நடக்கும். இது ரெண்டுமே வந்து நடக்குது. அடுத்தது பக்கோஃபேரிஞ்சியல் ரெஸ்பிரேஷன். இங்க நீங்க பார்க்கலாம் இது என்ன பண்ணுது பாருங்க, வாயை ஃபுல்லா மூடிட்டு இந்த வாய் குழியை வந்து மேலையும் கீழையுமா என்ன செய்யுது அப்படின்னாக்கா மூவ் பண்ணுது. ஸோ அந்த மேலையும் கீழையுமா மூவ் பண்றது மூலமா அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ரெஸ்பிரேஷன் பண்ணுது. ஸோ ரெஸ்பிரேஷன் அக்கரிங் இன்சைடு த பக்கல் கேவிட்டி, வாய் குழிக்கு உள்ளேயும் ஃபேரிங்ஸ் மூலமாகவும் நடைபெறக்கூடியது தான் பக்கோஃபேரிஞ்சியல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். இது டெரஸ்ட்ரியல், அதாவது லேண்ட்ல இருக்கிறப்ப மட்டும் காத்த சுவாசிக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னாக்கா இந்த டெரஸ்ட்ரியல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ பக்கல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ் இது ரெண்டுலயுமே வந்து என்ன இருக்கு அப்படின்னாக்கா மியூக்கஸ் மெம்பரேன் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த மியூக்கஸ் மெம்பரேன் இருக்கிறதுனால தான் அந்த இடம் ரொம்ப மாய்ஸ்டா, அதாவது ஈரப்பதமா இருக்கு. ஸோ இட் இஸ் ஈஸிலி பெர்மியபிள் டு கேசஸ். அங்க பிளட் சப்ளையும் நிறைய இருக்கிறதுனால ஈஸியா கேசியஸ் டிஃப்யூஷன் வந்து அந்த இடத்துல ஈஸியா நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பக்கோஃபேரிஞ்சியல் கேவிட்டி, அந்த பக்கல் கேவிட்டியும் ஃபேரிங்ஸும் சேர்ந்து வெளியே எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்னு சொல்லக்கூடிய இந்த வெளிப்பக்கமா இருக்க இந்த நாஸ்ட்ரல் மூடி திறக்கிற நீங்க பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு அது என்ன ஆகுது அப்படின்னாக்க ஓப்பன் ஆகுது. நெக்ஸ்ட் இந்த இங்க இருக்கு பாருங்க, இங்க துளை இங்க மூடி திறக்கிறத நீங்க பார்க்கலாம். இந்த இடம் இந்த வீடியோல கிளியரா தெரியுது. ஸோ அந்த எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ல போய் அது கம்யூனிகேட் ஆகும். அடுத்தது த பக்கோஃபேரிஞ்சியல் கேவிட்டி. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னாக்கா பக்கோஃபேரிஞ்சியல் கேவிட்டி. அந்த பக்கோஃபேரிஞ்சியல் கேவிட்டி எக்ஸ்டீரியர்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னாக்க வந்து ஓப்பன் ஆகுது எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்னு சொன்னோமா. ஸோ எப்படி அப்படின்னா அது ஒரு பாதை மூலமா, அதுக்கு பேர் தான் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அப்படின்னு பேர். ஒவ்வொரு ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட்லயும் ஒரு இன்டர்னல் நாஸ்ட்ரல் இருக்கும், ஒரு நேசல் சேம்பர் இருக்கும், ஒரு எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் இருக்கும். ஸோ இங்க வெளியே இருக்கிறது எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல், அதுல இருந்து ஒரு நேசல் சேம்பர் போய் உள்ள இருக்கிற இன்டர்னல் நாஸ்ட்ரல்ல போயிட்டு அது ஓப்பன் ஆகும். அவ்வளவுதான். அடுத்தது பக்கோஃபேரிஞ்சியல் ரெஸ்பிரேஷன் இஸ் brought about by rising and lowering of the throat alternatively. இங்க பாருங்க, தொண்டையை மேலையும் கீழையுமாக மூவ் பண்றது மூலமா பக்கோஃபேரிஞ்சியல் ரெஸ்பிரேஷன் செய்து இது லேண்ட்ல இருக்கும் பொழுது மட்டும்தான் செய்ய முடியும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த த்ரோட்டை வந்து கீழே இறக்கும் பொழுது இந்த ஃபேரிங்ஸ் கேவிட்டி வந்து த்ரோட் வந்து கீழே இறங்கும் போது ஃபேரிங்ஸோட கேவிட்டி வந்து என்ன ஆயிடுது, சைஸ்ல இன்க்ரீஸ் ஆயிடும். அப்போ அங்க ப்ரெஷர், ஏர் ப்ரெஷர் வந்து கம்மியாயிடும். அப்போ ஏர் ப்ரெஷர் கம்மியானா வெளியே இருந்து காத்து ஈஸியா என்ன ஆகும், பக்கோஃபேரிஞ்சியல் கேவிட்டிக்குள்ள ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் மூலமா, அதாவது எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் மூலமா உள்ள வந்துடும். இப்போ கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடைபெறும். ஏன்னா உள்ள வந்து மியூக்கஸ் மெம்பரேன்ல பிளட் சப்ளை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம்ல, அதனாலதான். ஸோ நவ் த த்ரோட் இஸ் ரைஸ்ட். அப்போ வந்து என்ன ஆகுது, மறுபடியும் த்ரோட்டை வந்து திரும்ப மேல ஏத்துது. இட்ஸ் இப்படி மேலையும் கீழமா ஏத்துறது மூலமா ஏர் ஃப்ளோ, ஏர் மூவ்மெண்ட் வந்து அது கொண்டு வருது. ஸோ அப்போ த்ரோட்டை திரும்ப மேலே ஏற்றும் பொழுது ஏர் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகிடும், அப்போ காற்று வெளியே போயிடும். ஸோ இப்படி தான் நமக்கு எப்படி இன்ஸ்பிரேஷன் எக்ஸ்பிரேஷன் நடக்குதோ அதே மாதிரி தான் இங்கேயும். அடுத்தது பக்கோஃபேரிஞ்சியல் ரெஸ்பிரேஷன் பொழுது எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் ஓப்பனாக இருக்கும், மவுத்தும் கிளாட்டிஸும் க்ளோஸ் ஆயிடும், இல்லைன்னா காற்று உள்ள போயிடும் இல்லையா, லங்ஸுக்கு வேலை இருக்காது. ஸோ இது நம்ம பார்த்துக்கணும். பக்கோஃபேரிஞ்சியல் ரெஸ்பிரேஷன் பொழுது எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் ஓப்பனாக இருக்குமா க்ளோஸாக இருக்குமான்னு கேட்கலாம். எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் ஓப்பனாக இருக்கும். அடுத்தது பல்மோனரி ரெஸ்பிரேஷன். பல்மோனரி ரெஸ்பிரேஷன் தான் லங்ஸ் மூலமாக செய்யக்கூடிய ரெஸ்பிரேஷன். இது முழுக்க லேண்டில் இருக்கும் பொழுது மட்டுமே நடைபெறக்கூடிய ஒரு வகையான ரெஸ்பிரேஷன். பல்மோனரி ரெஸ்பிரேஷன்ல என்ன இருக்கு அப்படின்னாக்கா சுவாச பாதையும் மெயின் ஆர்கன் அதாவது லங்ஸும் பிரசன்ட் ஆயிருக்கு. மொத்தம் 2 வகையான ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இருக்கு. எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது, எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ல ஸ்டார்ட் ஆகி அடுத்து நேசல் சேம்பர்ல போய் ஓப்பன் ஆகி அப்புறம் இன்டர்னல் நாஸ்ட்ரல்ல ஓப்பன் ஆகி அப்புறம் பக்கோஃபேரிங்ஸ்ல கேவிட்டியில போய் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிட்டு அதுக்கு கீழே ஒரு சேம்பர் வரும், அதுக்கு பேரு தான் லாரிங்கோ ட்ரக்கியல் சேம்பர் அப்படின்னு பேர். அந்த லாரிங்கோ ட்ரக்கியல்
சாம்பர்ல திறக்கிறதுக்கு முன்னாடி இங்க ஒரு ஓப்பனிங் இருக்கும், அதுக்கு பேரு கிளாட்டிஸ்னு பேர். ஸோ லாரிங்ஸும் ட்ரக்கியாக்கும் முன்னாடி இருக்கிற அந்த ஓப்பனிங்க்கு பேர் தான் என்னது அப்படின்னாக்க கிளாட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ லாரிங்கோ ட்ரக்கியல் சாம்பர் ஓப்பன்ஸ் இன்டு த லங்ஸ் த்ரூ எ பேர் ஆஃப் ஷார்ட் டக், அதுக்கு பேரு பிராங்கை. இந்த லாரிங்கோ ட்ரக்கியல் சாம்பர் அடுத்தது நேரா ஒரு டியூப்ல திறக்குது, அந்த டியூபுக்கு பேர் என்ன அப்படின்னா ட்ரக்கியா அப்படின்னு பேர். அந்த ட்ரக்கியால இருந்து 2 பிரான்ச் அரைஸ் ஆகும், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பிராங்கை அப்படின்னு பேர். ஸோ லங்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னாக்கா ரொம்ப தின் வால்டு, அப்பதானே லேசா இருந்தா தானே ஏர் டிஃப்யூஸ் ஆக முடியும். ஸோ ஒரு ஓவல் சாக் லைக் ஸ்ட்ரக்சர், இப்படிதான் வந்து லங்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அடுத்தது இதோட வால்ஸ் வந்து எலாஸ்டிக்காகவும் ஹைலி பிளட் வாஸ்குலர், அதாவது பிளட் வெசல் சப்ளை வந்து ரிச்சா இருக்கும். 2 லங்ஸுமே அந்த லங்ஸோட இன்னர் லைனிங் இருக்குல்ல, அதுல வந்து நிறைய செப்டான்னு சொல்லக்கூடிய இது போன்ற ரிட்ஜஸ் வந்து காணப்படுது. செப்டால வந்து என்ன இருக்குன்னா ஒவ்வொரு செப்டாக்குள்ளேயும் ஆல்வியோலைன்னு சொல்லப்படுற ஏர் சாக்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அந்த ஆல்வியோலையை சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பிளட் கேபிலரிஸ் வந்து இருக்கு. அப்பதானே கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்க முடியும். ஸோ த ப்ராசஸ் ஆஃப் பல்மோனரி ரெஸ்பிரேஷன் அதை 3 ஸ்டெப்பாக பிரிச்சுக்கலாம். முதல்ல வந்து ஆஸ்பிரேஷன், அப்புறம் இன்ஸ்பிரேஷன், அப்புறம் எக்ஸ்பிரேஷன். ஆஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல்ல இருந்து ஏர் சாம்பர் வழியா இன்டர்னல் நாஸ்ட்ரலுக்கு போய் இன்டர்னல் நாஸ்ட்ரல்ல இருந்து பக்கோபாரஞ்சியல் கேவிட்டிக்கு காத்து உள்ள போறதுக்கு பேரு தான் ஆஸ்பிரேஷன் அப்படின்னு பேரு. இந்த ப்ராசஸ் பொழுது மவுத் க்ளோஸ் ஆயிருக்கும், எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் ஓப்பன் ஆயிருக்கும், த்ரோட்டு கீழ் நோக்கி வந்திருக்கும். ஸோ அப்போ பக்கோபெரஞ்சியல் கேவிட்டி வந்து பெருசாகி ஏர் வந்து வெளியே இருந்து ஆட்டோமேட்டிக்கா பக்கோபெரஞ்சியல் கேவிட்டிக்குள்ள வந்து அங்கிருந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டுக்கு போயிடும். அடுத்தது இன்ஸ்பிரேஷன்னா என்னன்னா அந்த பக்கோபெரஞ்சியல் கேவிட்டில இருந்து லங்ஸுக்குள்ள காத்து போறதுக்கு பேர் தான் இன்ஸ்பிரேஷன். இப்போ எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் க்ளோஸ் ஆயிருக்கும், ஏன்னா அப்பதானே காத்து உள்ள போக முடியலன்னா வெளியே போயிடும் இல்லையா. ஸோ இப்போ எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் க்ளோஸ் ஆயிருக்கும், த்ரோட் வந்து மேலே போயிருக்கும், த்ரோட் மேலே போனாதான் உங்களுக்கு ஏர் ரஷ் ஆகி கீழ் நோக்கி போகும். ஸோ அப்போ கேவிட்டி ஆஃப் த பக்கோபெரஞ்சி வந்து டிக்ரீஸ் ஆகி ஏர் வந்து ஃபோர்ஸா கிளாட்டிஸ் வழியா லங்ஸ்குள்ள போயிடும். லங்ஸ்குள்ள போனோன்னா அது ஆல்வியோலையை ரீச் ஆனதும் ஆல்வியோலையில கேசியஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும். அப்ப எக்ஸ்பிரேஷன் நடக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்கா தேவையில்லாத ஏர், அதாவது டீஆக்சிஜனேட்டட் ஏர் வந்து லங்ஸ்ல இருந்து வெளியே போறதுக்கு பேர் தான் என்னது எக்ஸ்பிரேஷன். இப்ப அப்படியே ஆப்போசிட் ப்ராசஸ், த்ரோட் வந்து அப்படியே கீழ் நோக்கி மூவ் ஆகும், பக்கோபெரஞ்சியல் கேவிட்டியோடைய வால்யூம் வந்து அதிகமாகி ஏர் லங்ஸ்ல இருந்து நேரா பக்கோபெரஞ்சியல் கேவிட்டிக்கு வந்து கேவிட்டியில இருந்து எக்ஸ்டர்னல் நாஸ்ட்ரல் வழியா அது வெளியே போயிடும். நெக்ஸ்ட் சவுண்ட் ப்ரொடியூசிங் ஆர்கன், அதையும் நம்ம இந்த டாபிக்லயே சேர்த்து நம்ம பார்த்துறோம். சவுண்ட் ப்ரொடியூசிங் ஆர்கன், நம்ம அந்த வோக்கல் சாக்ஸ் வந்து சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொன்னோம்ல, அந்த சவுண்ட் எங்கேருந்து வருதுன்னா இந்த லாரிங்கோ ட்ரக்கியல் சாம்பர்ல உள்ள காத்து மூலமா தான் அந்த சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. இந்த சாம்பர் எங்க இருக்கு அப்படின்னா கிளாட்டிஸ்க்கும் பிராங்கைக்கும். ஸோ இதுதான் இது பிராங்கை, இது லாரிங்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல கிளாட்டிஸ் இருக்கும். ஸோ கிளாட்டிஸுக்கும் பிராங்கைக்கும் நடுவில் இருக்கிற சின்ன சாக் தான் இந்த லாரிங்கோ ட்ரக்கியல் சாம்பர். அதில் மொத்தம் 3 குருத்தெலும்புகள் இருக்குது, கார்டிலேஜஸ், கிரிகாய்டு கார்டிலேஜ், அப்புறம் ஒரு 2 அரிட்டினாய்டு கார்டிலேஜஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. கிரிகாய்டு கார்டிலேஜ் அப்படிங்கிறது ஓவல் ஷேப்ல ரிங் மாதிரி இருக்கும். அதில் வந்து ஒரு மீடியன் ப்ராசஸ் இருக்கும், அதோட எண்டில் இப்படி இருக்கும், இந்த மாதிரி லேட்ரல் ப்ராசஸ் 2 எட்ஜோட. இது வந்து டிரான்ஸ்வர்ஸ் பிரிட்ஜ், அதாவது மேல் பக்கத்துல வந்து ஜாயின் ஆகி லாரிங்கோ ட்ரக்கியல் சாம்பரோட வென்ட்ரல் சைட்ல வந்து இது திறக்குது. அரிட்டினாய்டு கார்டிலேஜ் வந்து செமிலூனார் ஷேப், அதாவது அரை சந்திர வடிவில் இது பிரசன்ட் ஆயிருக்கும். கிரிகாய்டு கார்டிலேஜ் இப்படி ரவுண்டா இருக்கும், இங்க அரிட்டினாய்டு கார்டிலேஜ் வந்து செமிலூனார் அரை சந்திர வடிவில் பிரசன்ட் ஆயிருக்கும். லாரிங்கோ ட்ரக்கியல் சாம்பர் உடைய உள் பகுதியில ஒரு சின்ன ஃபோல்ட்ஸ் மாதிரி பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த ஃபோல்டுக்கு பேர் தான் என்னன்னா வோக்கல் கார்ட்ஸ், அதுதான் சவுண்ட் ப்ரொடியூசிங் பார்ட். இந்த சவுண்ட் வந்து வோக்கல் கார்டோட வைப்ரேஷனால தான் முக்கியமா ப்ரொடியூஸ் ஆகுது. லங்ஸ் வந்து உள்ள இருந்து வெளியே வரும்பொழுது அந்த ஃபோர்ஸ் ஆஃப் ஏர்னால தான் இந்த வோக்கல் கார்ட்ஸ் வைப்ரேட் ஆகி சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. வோக்கல் சாக் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மேல்ல மட்டும்தான் இருக்கும். வோக்கல் சாக்ஸ் பக்கோபெரஞ்சியல் கேவிட்டியில தான் ஓப்பன் ஆகும். ஸோ ஏர் வந்து இட் இஸ் பம்ப்டு இன்டு தெம் ஃப்ரம் லங்ஸ். லங்ஸ்ல இருந்து தான் ஏர் ஃபோர்ஸா என்ன ஆகுதுன்னா வோக்கல் கார்டை போய் தொடும்பொழுது வோக்கல் கார்ட் வைப்ரேட் ஆகி உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. That's all about today's video.
சவுண்ட் ப்ரொடியூசிங் ஆர்கன் இன் ஃப்ராக் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக சவுண்ட் ப்ரொடியூசிங் ஆர்கன் இன் ஃப்ராக் வந்து என்ன அப்படின்னாக்கா வோக்கல் கார்ட்ஸ் தான். இதில் சில நேரம் லாரிங்கோ ட்ரக்கியல் சேம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா, வோக்கல் கார்டு கொடுக்காம லாரிங்கோ ட்ரக்கியல் சேம்பர் மட்டும் இருந்ததுன்னா நீங்கள் அந்த ஆப்ஷனையும் சூஸ் பண்ணலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மெயின் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் ஆஃப் ஃப்ராக் ஆன் லேண்ட்? மெயின் ஆர்கன் வந்து லேண்டை பொறுத்தவரை என்ன அப்படின்னாக்கா லங்ஸ் தான் மெயின் ஆர்கன் ஆஃப் ரெஸ்பிரேஷன். அடுத்து which one of the following stage does a frog breathe through gills? gills யூஸ் பண்ணி breathe பண்றது எப்போ அப்படின்னா gills எங்க பயன்படுது நமக்கு? தண்ணியில மட்டும்தான். அப்ப ஃப்ராக்ல வந்து பாத்தீங்கன்னா மெயினா தண்ணிக்குள்ளேயே இருக்கிறது என்ன அப்படின்னா அதோடைய லார்வா சொல்லக்கூடிய இந்த tadpole லார்வா தான். So the answer is tadpole larva. அடுத்தது the pharynx opens into the esophagus. pharynx esophagus-ல ஓபன் ஆகிற ஓப்பனிங்க்கு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா gullet தான் ஆன்சர். அப்ப glottis எங்க வரும்னா pharynx வந்து trachea larynx-ல ஓபன் ஆகிற அந்த ஓப்பனிங்ல இருக்கிறதுக்கு பேர் தான் என்னன்னா glottis அப்படின்னு சொல்றோம். அடுத்தது செக்ரீஷன் ஆஃப் லிவர். லிவர் வந்து எதை செக்ரீட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவர் உடைய செக்ரீஷன் என்ன அப்படின்னா லிவரோட செக்ரீஷன் வந்து என்னன்னா பைல். பைல் தான் லிவரோடைய செக்ரீஷன். So bile is the secretion of liver. That's all about today's video. Thank you. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ரானா ஹெக்ஸாடாக்டைலா உடைய பார்ட் 3 வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம். அடுத்த ஆர்கன் சிஸ்டம் பார்க்கலாம். தேங்க்யூ.